இந்த வருடத்தோட முதல் விஷ்ணுபதி புண்ணியகாலம். விதியையே மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம். அந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பூஜை செஞ்சோம், வழிபாடு செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும். ஏகாதசியை விட சிறப்பு வாய்ந்தது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். என்னங்க சொல்கிறீங்க? இருக்கிறதுலையே ஏகாதசி தான் பெருமாளுக்கு உகந்தது, நீங்கள் புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஏகாதசி மாதம் மாதம் வரும். ஆனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் போய் இது மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சாலும், வீட்டில் நம்ம பெருமாளை நினச்சி பரிகாரம், வழிபாடுகள், பூஜை இதெல்லாம் செஞ்சாலும் அதற்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கு. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த நாளில் ஏகாதசியும் வந்திருக்கு. இது வருடத்தில் 4 முறை தான் வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இப்போ உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வரக்கூடியது மாசி 1 முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இந்த வருடத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் பல மடங்கு பலன்களை தரும். பூஜைகள் மட்டும் இல்லை, இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம், ஆராதனை, அபிஷேகம், இறைவனுக்கு நம்ம வாங்கித்தரக்கூடிய புது வஸ்திரம், ஆபரணங்கள் வாங்கி தருவது, தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம், மஞ்சள் சரடு, வளையல் போன்ற பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதற்கு பலன் மிக அதிக அளவில் கிடைக்குமா. சிவன் கோவிலில் பிரதோஷ கால பூஜை நடக்கும். பெருமாள் கோவிலில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த அளவில் சொல்லப்படுகிறது. விஷ்ணு காக்கக்கூடிய தெய்வம். பதி அப்படின்னா பூமியில் அவரோட காலடி பதிவது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், துயரங்கள் இவற்றை போக்குவதற்காக, நம்மை காப்பதற்காக பெருமாள் பூமிக்கு வரக்கூடிய நாள். இந்த நாளில் பெருமாள் கோவிலில் போய் நம்ம முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் 100% தீரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் முன்ன செஞ்ச கர்ம வினையின் காரணமாக நமக்கு பிரச்சனைகள், துயரங்கள் இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் போக்கி நமக்கு புண்ணியம் கிடைக்க செய்யக்கூடிய காலம் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறதும் கோபூஜை செய்வதும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி தோன்றியது, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்லேயே சிறப்பு வாய்ந்தது எது? நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்தை எடுத்த பின்னரும் அந்த நரசிம்மரோட கோபம் குறையலை. இந்த கோபத்தை யாராலையும் சமாளிக்க முடியல. அனைத்து தேவர்களும் முனிவர்களும் போய் மகாலட்சுமியை சரணடைகிறாங்க. நரசிம்மரோட உக்கிரத்தை நீங்கள் தான் தணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகாலட்சுமி அவர்களோட வேண்டுகோளை ஏற்று உக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் அருகில் போகிறாங்க. அப்போ மகாலட்சுமியோட நிழல் பட்டதுமே நரசிம்மரோட அந்த கோபம் தணியுது. நரசிம்மரும் மகாலட்சுமியும் அதற்கு பிறகு இணைந்து சாந்த ஸ்வரூபமான லட்சுமி நரசிம்மராக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நினச்சி வழிபாடு பூஜைகள் செய்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் நம்ம கட்டாயமாக பெருமாள் கோவிலில் போய் பெருமாளை வழிபடணும். அது எந்த நேரம் அப்படின்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா காலையில் அதிகாலையில் 1:30 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம். அதிகாலை 1:30 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளே நம்ம கோவிலுக்கு போகணும்.
1:30 மணிக்கு நம்ம ஊர் கோவில் திறந்திருக்காது. ஆனா, விடியற் காலையில பிரம்ம முகூர்த்த வேளையில உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் திறந்திருந்தது அப்படின்னா, அந்த கோவிலுக்கு நீங்க போங்க. உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உண்டாகும். சரி, விடியற்காலம் பிரம்ம முகூர்த்தத்தில போக முடியல அப்படின்னாலும், காலையில 10 மணி வரையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. அதனால நீங்க 10 மணிக்குள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்ட செய்யணும். 27 பூக்களை எடுத்துட்டு போங்க. அது எந்த பூவா இருந்தாலும் சரி, தாமரை பூவா பெருசா இருந்தாலும் சரி, சிறிய பூவா அரளிப்பூவா செவ்வரளியா இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூவா இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் எடுத்துட்டு போலாம். நீங்க அதை எடுத்துட்டு போயி பெருமாளோட கருவறை இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து கொடிமரத்தோட 27 முறை வலம் வரணும். கட்டாயம் 27 முறை வலம் வரணும். ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் 27 மலர்கள் இருக்கு இல்லையா? அதை ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் அந்த கொடி மரத்துக்கிட்ட அந்த பாதத்தில் வைங்க. இதை செஞ்சு முடிச்சதும் பெருமாளுக்கு துளசி மாலை கொண்டு உங்களுடைய பெயரை சொல்லாம பெருமாளோட பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. 27 முறை வலம் வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா பேசிக்கிட்டேலாம் வரக்கூடாது. நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வலம் வரணும். வியாபாரத்திலையும் செய்யக்கூடிய வேலையிலையும் தடை இருக்குது, திருமணமாகலை, ஏதாவது ஒரு தடை வருது, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு காரியமாக நீங்கள் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடை விலகணும்னு நினைக்கிறவங்க ஓம் அனிருத்தனே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பிரதட்சணம் செய்யணும். உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வலம் வரணும். நீங்கள் எந்த இதுவும் இல்லை, நான் பெருமாளை இந்த நாளில் கும்பிடணும், எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வலம் வர்றவங்க ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் அனிருத்தனே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வலம்பாங்க. எதுவும் சொல்ல தெரியல அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வலம்பாங்க. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும்.